பார்வதி வராதுக்கான காரணத்தை விநாயகர் சிவன் கிட்ட கேட்கும். ஒரு பார்வதி இருக்கிற எந்த முடிவையும் நான் எப்பவுமே ஏற்றுட்டு இருந்திருக்கேன், இப்போ அதே மாதிரி ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னு சிவன் சொல்லாருங்கிறதோட போன எபிசோட் பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் என்ன நடக்குது இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த பதிலை கேட்டு விநாயகர் வருத்தப்படுறாரு. முருகன் வந்து அவரை சமாதானப்படுத்துறாரு. விநாயகர் அவர்கிட்டயும் சொல்றாரு, தாயார் இல்லாமல் நம்மளால இருக்க முடியாது, அவங்களை கண்டிப்பா கைலாத்தி கூட்டிட்டு போயே ஆகணும் அப்படின்னு சொல்றாரு. சிவன் அதுக்கு பதில் சொல்றாரு, சிவன் பார்வதி கடையில பிரிவு இருந்திருக்கு, ஆனா அது நிரந்தரம் கிடையாது. நாங்க 2 பேர் பிரிஞ்சாலும் எங்களை திரும்ப இணைக்கிறதுக்கு இயற்கை ஏதாவது ஒரு புது பாதையை வகுத்து வச்சிருக்கோம். ஆனா இந்த முறை நான் உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்குறேன், என்ன நடந்தாலும் சரி உங்களோட அன்னையார் திரும்ப கைலாத்துக்கு வருவாங்க. எல்லாமே காலச்சக்கரத்துப்படி தான் நடக்கும், ஆனா அது சுலபமா இருக்காது அப்படின்னு சொல்றாரு. அடுத்த காட்சியில பார்வை நடந்து போயிட்டு இருக்காங்க. அவங்க போயிட்டு இருக்க வழியில பிரகாசமா இருக்கிற சூரிய வெளிச்சத்தை பாக்குறாங்க. அவங்களுக்கு சிவன் கிட்ட அவங்க சொல்றது ஞாபகத்துக்கு வருது. நாம எதிர்காலத்தை பத்தி இப்போ வருத்தப்படணும், இன்னைக்கு ஒரு நாளாவது நிகழ்காலத்துல இருக்கலாமே அப்படின்னு அவங்க சொல்றது. சிவன் அதுக்கு என்னோட சக்தி நிகழ்காலத்துல இருக்கணும்னு ஆசைப்பட்டான்னா அது என்னோட பாக்கியமாச்சு அப்படிங்கிறாரு. சந்தோஷமா அதை கேட்டு பார்வதி சிவனோட தோலை சாஞ்சிக்கிறாங்க. அப்படிங்கறது எல்லாத்தையுமே நினைச்சு பாக்குறாங்க. நினைச்சு பார்த்துட்டு இருக்கும் போதே பின்னாடி சிவன் வந்து நிக்கிறாரு. அந்த கணத்தை நானும் மறக்கல, அடிக்கடி நினைச்சு பாத்துக்குவேன் அப்படிங்கிறாரு. இதை கேட்டு பார்வதியும் அழுகிறாங்க. நிச்சயமா மகா காலனும் மகா காளியும் காலத்தோட சில நொடிகளை அவங்க வசப்படுத்திக்கணும். நம்ம மீண்டும் இணையறதுக்கான ஆதாரமே இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோம் இல்லையா, இந்த சில நிமிஷங்களுக்கான உரையாடல் தானே அப்படின்னு கொஞ்சம் சமாதானமா பேசி பாக்குறாரு. ஆனா பார்வதி ரொம்ப தெளிவா இருக்காங்க. நீங்க என்ன சமாதானப்படுத்தி கூட்டிட்டு போலாங்கிறதுக்காக வந்திருந்தீங்கன்னா என்ன மன்னிச்சிருங்க, எனக்கு இன்னும் கோவம் குறையல அப்படிங்கிறாங்க. நான் சொல்றது கேளு பார்வதி, நீ எடுக்கிற முடிவு உன்னை தவறான பாதையில கூட்டிட்டு போகுது அப்படிங்கிறாரு. பார்வதி கோவத்தோட, ஒருவேளை என்னோட கோவத்துக்கான காரணமே நீங்க கங்காதர மாறினதான் அப்படின்னு சொன்னேன்னா அப்படின்னு கேள்வி கேட்கும். சிவன் என்ன சொல்றதுன்னு தெரியாம சமைச்சு நிக்கிறாரு. இது வரைக்கும் வந்த எல்லா சங்கடங்களையும் நான் சமாளிச்சிருக்கேன், ஏன்னா நீங்க தான் எனக்கு பக்க பலமா இருந்தீங்க அப்படிங்கிறாங்க. இதை கேட்டு சிவன் அதுக்கப்புறம் ஏன் கோவப்படுற அப்படிங்கிற மாதிரி பாக்குறாரு. எப்ப எந்த கஷ்டம் வந்தாலும் நான் உங்ககிட்ட தானே வந்து நிற்பேன், ஆனா இன்னைக்கு என்ன தனிமையில விட்டுட்டீங்க, அதுக்கு காரணமே நீங்க தான் அப்படிங்க சிவன். சிவன் சக்தியா இருக்கிற நம்ம 2 பேரும் இயற்கையோட எல்லா விஷயங்களையும் கலந்துருக்கிறோம். பூக்கக்கூடிய மலர்கள்லயும் இருக்கும், பூமியில விழுகக்கூடிய முதல் மழை துளியில நம்ம தான் இருக்கோம், பிரபஞ்சத்தோட ஒவ்வொரு அசைவிலும் நாம இருக்கோம். உணர்வுகள் எண்ணங்களால இது எல்லாத்தையும் மறந்துடாத. சங்கடங்கள்ல இருந்து வெளியே வந்து ஒரு இறைவியா யோசிச்சுப்பாரு. நம்ம 2 பேருக்கு இடையில தனிமைங்கிற விஷயமே எப்பவுமே கிடையாது. நாம இல்லாம இயற்கை இல்லாம நம்மளும் இருந்தா அது சூன்யத்துக்கு சமம், அதனால நம்ம பிரியறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்றாரு. ஆனா பார்வதி திரும்பவும் கேள்வி இயற்கைக்கும் நமக்குமானது கிடையாது, ஒரு கணவன் மனைவிக்கான கேள்விதான் இது. உங்க கழுத்துல இருக்க வாசை என்னால ஏத்துக்க முடியும், ஆனா ஜடா முடியில இருக்கக்கூடிய கங்கை என்னால ஏத்துக்க முடியாது அப்படிங்க. சிவன் இதுக்கு என்ன பதில் சொல்லுது அப்படிங்கிற மாதிரி பாக்குறாரு. ஒரு பெண் மனைவியா இருக்கப்போ அவளுக்கு புனிதமானது எதுவுமே கிடையாது, அவளுடைய உணர்வை தவிர. அதுலயும் முதன்மையா இருக்கிறது அவ கணவன் மேல அவளுக்கு இருக்கக்கூடிய உரிமை தான் அப்படிங்க. சிவன் இது உரிமையை பத்தின கேள்வி இல்ல பார்வதி, உன் செயல்களுக்கு நான் எந்த தடையும் சொல்லல, ஆனா நீ என்னோட மனைவி, என்னோட சரீரத்திலையும் பாதி. உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்றதுக்கு தான் வந்தேன், குரோதத்தை மனசுல இருந்து எடுத்துரு. அந்த உணர்வோட மகா காளியா மாறக்கூடாது, அப்படி மாறது நல்லது இல்ல. அப்படிதான் நடந்துச்சுன்னா நீ நானுமே ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது இருக்கும் அப்படிங்கிறாரு. துன்பம் ஏற்கனவே அதோட வேலையை ஆரம்பிச்சிருச்சு, ஆனா இந்த முறை விசித்திரம் என்ன தெரியுமா, நான் இந்த துன்பத்தை எதிர்க்க போறது கிடையாது, ஏன்னா இதை கொடுத்தது நீங்க தானே. மனித எண்ணங்களையும் உணர்வையும் தாண்டி என்ன ஒரு புனிதமான இடத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க. இருந்தாலும் ஆனா ஒரு விஷயத்த மறந்துட்டீங்க, இமவானுடைய மகளான பார்வதி ஒரு மனித பிறவிதான். மனிதர்களால உணர்வுகளை கட்டுப்படுத்த முடியாது, நீங்க என்னோட உணர்வை கட்டுப்படுத்தணும்னு நினைச்சீங்கன்னா மனித வடிவத்துலதான் நீங்களும் என்ன பெறணும். இனிமே எந்த தேவரால் மும்மூர்த்திகளால் கூட என்னை கைலாத்தி கூட்டிட்டு வர முடியாது. நீங்க உங்க மனைவியோட இடத்துக்கே ஒரு போட்டியை உருவாக்கிட்டீங்க, அதனால மறுபடியும் என்னோட நம்பிக்கை உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா கங்கா தேவிக்கு எதிராக என்ன நீங்க கைப்பற்றணும், மனித வடிவத்திலே வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கணும், அப்பதான் நான் திரும்ப கைலாத்துக்கு வருவேன் அப்படின்னு சொல்லவும், இப்போ அது இதுக்கான தீர்வு கிடைச்சதே அப்படிங்கிற மாதிரி சிவன் பார்த்துட்டு சரி ஆகட்டும், இதை நான் ஏத்துக்கிறேன், நீ எடுத்த முடிவு எனக்கான கட்டளையை நான் எடுத்துக்கிறேன், இருந்தாலும் நான் சொன்னதை ஞாபகம் வச்சுக்கோ, குரோதத்தோட கோபத்தோட நீ மகா காளியோட உருவத்தை எடுக்க கூடாது அப்படின்னு அவங்களுக்கு ஒரு எச்சரிக்கையும் சொல்றாரு. ஆனாலும் அப்பவும் பார்வதி கோபத்தோட தான் அவரை பார்த்துட்டு இருக்காங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.